ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, மங்களகரமான படிக்கோலம் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையிலேயே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு வாசலில் மஞ்சள் தெளித்து விட்டாச்சு. தெளிச்சிட்டு இப்போ வந்து 5 புள்ளியில் ஊடுபுள்ளி வச்சு நம்ம 3ல் ஸ்டாப் பண்ணி அந்த கோலம் போட போகிறோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா கோலத்தை லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க தான் ரொம்ப என்கரேஜாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கோலம் போடுறத பாருங்கள். இந்த கோலம் போடும்போது நமக்கு வந்து மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் படிக்கோலத்தை ட்ரை பண்ணுங்கள். படிக்கோலம் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து மங்களகரமான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். பெண்கள் வந்து கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லது. கோலம் போட தெரியாதவங்க கண்டிப்பாக கோலம் கற்றுக்கோங்க. கோலம் வந்து நம்ம போட வந்து நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாங்க. நம்ம கையால் அந்த கோலத்தை நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கணவருக்கு வந்து நல்ல செல்வ வளம் பெருகும்னு சொல்லுவாங்க. அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ எதுலேயோ ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண கண்டிப்பாக கோலம் வந்துடும். கோலம் நம்ம போட நமக்கு வந்து அந்த ரசனையே ஒரு தனி விதமானது. அதை நம்மளே போட்டு அந்த கோலத்தை ரசிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டெய்லியும் கோலம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல தான் அது வந்து எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். இது மாதிரி நம்ம வாசலில் வந்து நம்ம எந்திரிச்சதுமே பச்சை தண்ணியை கண்டிப்பாக தெளிக்கக்கூடாது. நம்ம எந்திரிச்சு கொஞ்சம் அதில் மஞ்சளும் ஒரே ஒரு கல் உப்பு போட்டு நம்ம வாசல் தெளிக்கும் போது நம்ம வாசல் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தோடு நிறைஞ்சிருக்கும். அந்த நிறைஞ்சிருக்கிற வாசலில் நம்ம இது மாதிரி படிக்கோலம் போட்டு நம்ம வந்து நம்ம குலசாமியும் நம்ம மகாலட்சுமி தேவியும் நம்ம வரவேற்கும் போது நம்ம வீட்டில் செல்வ வளம் குறையாமல் இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மங்களகரமான நாளில் நம்ம வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இது மாதிரி நம்ம கோலம் போட்டு சாமி கும்பிடும்போது நமக்கு வந்து அப்படியே நம்மளே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து சோம்பேறித்தனம் கொஞ்சம் கூட நம்ம பக்கத்தில் இருக்காது. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இயர்லியாக எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி டே முழுக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹாப்பியாக ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. கோல மாவில் நம்ம எப்போதுமே வெறும் கோல மாவு மட்டும் போடக்கூடாது. அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து போடுங்க. இன்னும் கோல மாவு வந்து நம்ம பச்சரிசி மாவுலேயே நம்ம மஞ்சள் கலந்து போடும்போது அது வந்து ரொம்ப தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அதில் எறும்பு பூச்சிகள் எல்லாம் நம்ம கோலத்தை வந்து அதை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது வந்து நம்ம அது மாதிரி டெய்லியும் இது மாதிரி போட முடியாது. இவ்வளோ லென்த்தாலாம் அவ்வளோ பெரிய கோலம் போட முடியாது. ஸோ அதனால் நம்ம கோல மாவில் போடும்போது நீங்கள் வந்து ஒரு கை பச்சரிசியை கலந்து நீங்கள் போடும்போது கோலம் வந்து நல்லா நல்ல பியூர் ஒயிட்டாகவும் இருக்கும். இன்னொன்று போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீடு வந்து பால் காய்ச்சிட்டப்போ நான் பெயிண்டில் கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டுட்டு சரி ஓகே டைல்ஸ் தானே, பெயிண்டில் கோலம் போட்டுட்டா அது நல்லாயிருக்கும், அப்படியே அலையாமல் இருக்கும், நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து தவறான செயல். பெயிண்டில் வந்து நம்ம கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது. நம்ம வாசலில் டெய்லியுமே தண்ணி தெளித்து நம்ம கோலம் போடும்போது தான் அதை வந்து நமக்கு நல்லது கொடுக்கும். இன்னொன்று ரொம்ப வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் உருவாக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் அதை எவ்வளவோ அழிக்க ட்ரை பண்ணேன். அது போக மாட்டுது. இப்போ ஆனால் நான் டெய்லியுமே என்னென்னா தண்ணி தெளித்து இப்போ கோலம் போட என்னோடய வாழ்வின் முன்னேற்றத்தை நான் பார்க்குறேன். அதனால் நான் என்னென்னா இப்போ டெய்லியுமே வாசலில் தண்ணி தெளித்து டெய்லியுமே கோலம் போட்டுடுறது. நீங்களும் பாருங்கள், கோலத்தை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.